நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் வந்து என்கிட்ட தயங்கி தயங்கி, சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னாரு, சார் அவர் உங்களையும் கூட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவரு? உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னா பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார், நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்கு, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் வந்து பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் வந்து தயாரிப்பாளராக வந்து மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு வந்து விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது வந்து பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தி இருக்கிறாரு. அவர் ஒரு படம் இயக்கி இருக்கிறாரு 9 குருன்னு சொல்லி ஒரு படத்தை. அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் வந்து நான் நினைச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறது இல்லை. இவருக்கு சரி அது அது ஒரு பெரிய இதாக இல்லை, எனக்கு தோணலை. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது, அந்த கலப்பை இயக்கம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகள்ல ஒரு அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு மனிதனா அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமா நான் அதை வந்து பாராட்டுவேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. அது 16 வகையான செல்வங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பு, புகழ், செல்வம், அந்த மாதிரி ஒரு 16 வகையான செல்வங்கள் சேர்ந்தது தான் அது. அது அவருடைய பேர்லயே இருக்கு, செல்வகுமார்ன்ற பேர்லயே இருக்கு. அதனால நான் தனியா வந்து 16 பெற்று பெருவாழ்வாள்னு சொல்ல வேண்டாம். அவருடைய இந்த நற்செயல்கள் வந்து தொடர்ந்து செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக நான் புறப்படுறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் வந்து பிடி செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்லாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு வந்து அது ஒரு ஆனர். ஏன்னா அது வந்து பிடி செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள், அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் பிடி செல்வகுமார் சார் வந்து நீங்கள் யாரோடே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னென்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஒன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எம்ஜிஆர் சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னென்னா அவங்களோட இதயம் வந்து, அவங்க ஹார்ட் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் பிடி செல்வகுமார் சார் மாதிரி. எம்ஜிஆர் சாரை வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல, பிகாஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோன்னா ஐ திங்க் பிடி செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார், மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த ஏன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவள் அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு யூனோ சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காம, நான் என்னோட பொசிஷனோ என்னோட பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும்.
ஸோ நாங்கள் நிறைய ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார், இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோட வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சார், இது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கே செல்வகுமார் சார், நானும் வந்து ஜெமினி சினிமா இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து பேட்டி எடுக்க வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் படம் பந்தா பரமசிவம் நான் தான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். விஜய் சாருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே அப்போவுமே அங்கே அவர் இருப்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் விஜய் சார் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் செல்வகுமார் சார் நிகழ்ச்சி இருக்காது, அந்த நிகழ்ச்சியில் நானும் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கூடவே எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் இருந்தாலும் அதுவும் கூடவே நாங்கள் பயணித்தோம். அவர் உழைப்பை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எந்த நேரத்தில் உறங்க மாட்டார் அவர். அதாவது விதைச்சவன் உறங்கிடுவான், விதை உறங்காதில்ல. அந்த மாதிரி செல்வகுமார் சார் எப்போவுமே எந்த இடத்துல உறங்குனதில்லை. ஏன்னா இன்னைக்கு இப்போ இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூலு காலேஜில் கலையரங்கம் மாதிரி ஒரு பெரிய பெரிய தாமதத்துக்கு ஒரு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க போது உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்துக்கே கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் அப்போ தான் என்ன தொழில் செய்கிறாரு இவர் அப்படின்னு யோசனை பண்ணேன். இல்லை, உண்மையாகவே அவர்கிட்ட கூட கேட்டேன். ஏன்னா அப்பவும் சினிமாவில் சம்பாதிச்செல்லாம் விட்டார், ஒரே படத்தில் எல்லாத்தையும் விட்டார். அதுக்கப்புறமா அவர் துணிஞ்சு நின்னார், எதுக்கும் கவலைப்படுறதில்ல. எப்பவும் வந்து அவர் சந்தோஷமா இருப்பார், எல்லாரையும் அவர் கூட இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்காரு. தீனா சார் சொன்ன மாதிரி தான், எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ வெங்கடேஷ் சார் என்னை பற்றி சொன்னார்ல, அதுதான் அவரையும் சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாத செல்வகுமார், செல்வத்துக்கு குமார். அவர் அதனால செல்வம் நிறையா இருக்கனால அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்வம் நிறையா இல்லை, உண்மைதான். ஆமாம், செல்வம் இருக்கிறனால உதவி பண்ணுறாரு. செல்வம் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கு மனசு வேணும். அந்த நல்ல மனசு அவர்கிட்ட இருக்குது. இறைவன் எல்லாரையும் படைக்கும் போதே நல்ல மனசோடு தான் படைப்பாங்க. ஆனால் அது வர்றவங்க வளர்க்குறதுல எதிலோ கெட்டவங்களாயிடுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் உதறி தள்ளி எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனம் கொண்ட இந்த செல்வகுமார வாழ்த்துக்களை நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். இவர் வந்து இன்னும் 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 உயரமாக போகணும். ஏன்னா அவர் ஒரு படம் ஃபெயிலியர்னால அவர் எத்தனை கோடி லாஸுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சினிமாவில் கிட்டத்தட்ட 52 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன கஷ்டங்கிறது தெரியும். அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கு உண்மையிலே சந்தோஷம் சார். தொண்டு செய்கிறாரு. கரெக்ட். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ காதலில் தோல்லிட்டா தாடி வளர்ப்பாங்க, தாடி வளர்த்துட்டு ஒரு ஊரா சுற்றி கிடப்பான், வளரவே முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, போடா திருப்பி நம்ம வளரணும்னு வளர்ந்து ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையில அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்மளா தான் முயற்சி பண்ணணும், யாரும் வந்து தரமாட்டாங்க விருதுகள்லாம். நம்மளா முயற்சி பண்ண வேண்டிய வேறு வழி இல்லை. பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கலைமாமணி கொடுக்கலாம், பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அத்தனைக்கும் நீங்கள் தகுதி உள்ள ஒரு மனிதருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில், அண்ணே வாங்கினாரு. சரி, அது முடியவே இல்லை, இன்னும் முடியல. இருந்தாலும் நான் வந்து இல்லை என்ன விழா முடியல, அங்கேயே இருக்கு டி நகர். நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கார் அங்கேயே விட்டுட்டு சும்மா கீழே போயிட்டு வரேன்னு வேற ஒரு ஃப்ரெண்டு காரில் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா கார் அங்கேயே நிற்குது, பேட்டி கொடுக்கறது கார் நிற்குது, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா என்ன கூப்பிட்றாங்க, நான் போவான்னு. சரி நீங்கள் போயிடுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னேன். கார் அங்கே இருக்காங்க, அங்கேயே இருக்கிறேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் செல்வகுமாருங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக நம்ம வந்தே ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு அநியாயம் ஒரு 3 மணிக்கு கூப்பிடுறாருங்க, 4 மணி ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரையும் இப்படிதான் கூப்பிட்டுருக்காரு. இல்லைன்னா இவர் நேத்தே சொல்லியிருந்தாருன்னா இந்த அரங்கம் அவருக்கு பத்தாது. அவர் நல்ல மனசுக்கு இந்த அரங்கம் பத்தாது. அரங்கம் முழுவதும் பத்திரிகையாளர் இருக்காங்க. அதை விட மேல மேல அவருக்கு வந்து அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. எங்க திரும்பலாம் அவருக்கு நண்பர்கள். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து உடனே போக வேண்டியதுதான், இல்லைன்னா நான் போக மாட்டேன், இருந்துகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்க எனக்கு வேண்டிய ஆளு. எனக்கு வேண்டிய ஆளுங்கிறது நம் நாட்டுக்கு வேண்டிய ஆளு, நாட்டுக்கு வேண்டிய ஆளுங்கிறது தமிழர்களுக்கு வேண்டிய நீங்க மனிதன். உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்தது எல்லாரும் கைத்தட்டலாம், ஒன்னா கைத்தட்டலாங்க. அவருக்கு சந்தோஷம். இது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம்.
என்ன சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறேன், வேற வழி இல்லை. தினா சார் கோச்சிக்காதீங்க, வெங்கடேஷ் சார் கோச்சிக்காதீங்க, ஐயா கோச்சிக்காதீங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த விருதுக்கு உண்டான அவருக்கு எல்லாம் ஒரு தாயா இருக்காரு எல்லார்ட்டையும், எல்லாருமே. ஏன்னா உலகத்திலே தாய் அன்பு மட்டும்தான், எந்த இதுக்கும் லஞ்சத்துக்கும் எதுக்கும் மயங்காத ஒரே அன்பு தாய் அன்பு. அந்த தாய் அன்பு செல்வகுமார்ட்ட இருக்கு. அந்த தாய் அன்பு வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அண்ணா வந்து 9ல குரு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க. பட் ப்ரொடியூஸ் அவர் பண்ணல. ப்ரொடியூசர் வந்து கொங்கு பெல்ட்டை சேர்ந்து சிவகுமார் அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஷூட்டிங்ல வந்து நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வருவேன். அந்த படம் ஷூட்டிங்கில் என்ன ஒரு பிரமாதம் பார்த்தீங்கன்னா, அன்பு சார் சொன்ன மாதிரி தான். அன்பு சார் சொன்னது KS ரவிக்குமார் சார் மாதிரி படம் எடுக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல நான் ஒரு 5 KS ரவிக்குமாரை பார்த்தேன். ஆமாம், நான் வந்து ஊடகவியலாளர். நான் ஒரு 18 வருஷமா லீடிங் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ நடிக்கிற வாடா அப்படின்னாரு. போனா அப்படியே அது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியல. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஊடகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். அப்படியே பறக்குறாங்க கேமராமேன் செல்லதுரா, அப்படியே டென்ஷன் ஆவாரு. என்ன இந்த ஷாட் முடிச்சு ஃபைனல டேக்குன்னு முடியல, அதுக்குள்ளே அடுத்த ஷாட் கிட்ட வரீங்க எப்படி? இதுன்னா அது அப்படிதான் கட கட கடன்னு வாங்க 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 என்ன இருக்கோ அதை வச்சு கட 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 கடன்னு. இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறோம்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்திலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுன்ற வழி தெரியும். அந்த வழியை தெரிந்த தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகிறப்பதான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த 9 படமும் இன்றைக்கும் வந்து சன் டிவில போடுவாங்க, நீங்க பாருங்க, KTVல போடுவாங்க, அதோட காமெடி கிளிப்ஸ் பாருவாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் சிரிச்சுட்டு இருப்போம். அதை நெரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் ரெகுலரா சந்திக்கிற விளையாடுகிற பார்க்ல காலங்காலத்துல அந்த கதையை சொல்றாரு. அவரு சொல்ல சொல்ல அங்க இருக்கிறதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. அப்படியே அவர் நெரேட் பண்றாரு. ஏன்னா இது வந்து அவர் வந்து அந்த 9 தான் இயக்குனர் ஆனார். அதற்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜராகவும் PRO இருந்தாலும் ஒரு கதையை நேரேட் பண்றதுக்கு ஒரு திறன் வேணும். ஒரு கதையை வந்து ஒருத்தருக்கு பிடித்த மாதிரி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும். அந்த திறன் மிகச் சரியாக இருந்தது. ஒரு பாயிண்டையும் கிளீனா சொல்லி அதற்கான டைலாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் வந்து எப்படின்னா திடீர்னு வருவாங்க, வந்து எப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு வண்டி எடுத்து வருவாங்க. முருகன் ரெடி ஆகுங்க, ஒரு half an hourல ரெடி ஆகுங்க அப்படிம்பாங்க. என்ன சார்? இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சேலத்துல இருந்து, சேலம் சந்திரசேகர் சார், ஒரு உட்லண்ட்ஸ்ல ரூம் போட்டிருக்காங்க. அந்த கதையை நம்ம அந்த படமா வெளியில கொண்டு வரணும், அது நல்ல ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போய் அவங்க விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி கரெக்டா 2 hours 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கதை சொல்லதுக்கு ஒரு நேரம் ஆகும், இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு 2-3 கம்பெனில எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த படங்கள் வந்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னா பயங்கரமா உட்காந்து வேலை செய்வாங்க. அந்த படம் எப்படியாவது வெளியே வரணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனில சொல்லி விட்டுருக்காங்க. இந்த பட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தகுதியான பட்டம் தான். ஆமா, இந்த 125 படங்களை அவர் ரிலீஸ் நானே நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர், அவர் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு, மெய்யழகின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தாங்க. அப்ப சார் தான் வந்து அந்த படத்தை அழகா ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று நான் ஒன்று சொல்றேன், நான் நேராக பார்த்தது அவர்கிட்ட. எப்படின்னா, அதாவது இப்போ ரஜினி சாரு பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணா எந்திரிச்சு பேசுவாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு எந்திரிப்பாரு. எந்திரிச்சா பார்த்தா விஜய் சார், சார் சொல்லுங்க சார், ஆமா சார், சரிங்க சார், அப்படியே போயிடுவாங்க. அதாவது அவர் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட். நாங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பட்டம் ரொம்ப தகுதியான பட்டம் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். நான் சாதாரண ஒரு டிவி சீரியலுக்காக பண்ண இசைய உலகம் அறிய அளவுக்கு அந்த குமுதத்துல எனக்கு வந்து போட்டு கொடுத்தாரு. அது வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அது இந்த விழா வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி PT செல்வகுமாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிக்கணும். மிடில் கிளாஸ் மாதம் எனக்கு முதல் படம், 2வது விக்ரம் நடிச்ச கிங்கு, 3வது அது 2 படம் சரியா போல, 3வது திருடா தேடி செம்ம ஹிட் ஆயிடுச்சு.
எங்க மலேசியால கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 ஷோ ஆஸ்ட்ரோ வானவில்ல நடந்துட்டு இருக்கோம். பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வருது. பேரரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த படத்துக்கு வந்து தினாவை போடலாமான்னு ஆர்பி சௌத்ரி சார் சொல்றாரு. ஆனா அங்க ஆசிலேஷன் இருக்கு. இவரு இப்பதான் 8 கொடுத்தாரு. இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல வேணாமா, இல்ல வேற ஒருத்தவங்க பிஸி மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இல்ல பிசினஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இவருக்கு அவ்வளவு வியாபாரம் இருக்குமா, இவரை போட்டா விஜய் சார் நடிக்கிறாரு, சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, இதுல இவரை போட்டா வேல்யூ பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. நான் வெளில கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது வேணுமா வேணாமான்னு போது அப்போ செல்வகுமார் தான் என்ன வந்து கண்டிப்பா இது நான் தான் போடுங்க, அவரை ஹிட் பண்றது என் பொறுப்புன்னு தருங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லைன்னு ஒரு பாடல் பண்ணேன். நீங்க தோட்டு கொஞ்சம் சரியில்லை, நல்லா அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடல் கேட்கறது விஜய் கூட்டு வரணும். யார் கூட்டுறது? இவர் தான் கூட்டுறணும். ஷூட்டிங் நடக்கிறார். நான் செல்வகுமார் சார் கொஞ்சம் கூட்டு இந்த பாட்டு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க, கூட்டுவாங்க சார், என் ஸ்டுடியோ கூட்டான்னு இவருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்றேன். இந்த மனுஷன் எவ்வளவு பிஸியா இருப்பாங்க. நான் வந்து ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர், ஆனா அந்த 10 போனை அட்டன் பண்ணாருங்க. அதுதாங்க அவருடைய சிறப்பு, மாண்பு. ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்களே, ஒருத்தங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய படம், அந்த பாடல் வந்து போய் சேரணும், பார்க்கலாம் இருங்க சார் நானே சொல்றேன்னு அசிஸ்டேட்டே பண்ணாம எந்த விதமான சார் வரும் சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க சூப்பர் சார் என்ன ஏத்தி 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 விட்டு நான் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சார் வர்றாரு, வந்துட்டு பாட்டு கேட்கிறாரு. பாட்டு கேட்டோடனே அவர் விஜய் சார் பத்தி தெரியுமே கொஞ்சம் சைலன்ஸ் விட்டார். எனக்கு டவுட்டு, இந்த பாட்டு பிடிக்கலையா? நான் செல்வாவை பாக்குறேன். செல்வா அப்படி சொல்றாரு. பேரரசு சார் இருக்காரு, அவருக்கு டென்ஷன். அப்போ விஜய் சொன்னது ஒரு வரி, உன்னை யாரோ பெத்திருக்க என்னை யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இப்படிப்பட்ட வரி வேற எந்த பாட்டுலயும் அமையாது சார். இதுல ஒரு வரி மாத்தாம எழுதுனார் சார். இன்னைக்கு அவர் கட்சிக்கு கூட அந்த பாடலை போடுற மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடல் இன்னைக்கு அது உபயோகமாதுன்னா அது செல்வகுமாருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு குவாலிட்டி தான் சொல்றாரு. இன்னும் 2 குவாலிட்டி தான், நான் பேச மாட்டேன். இவர் ஒரு பெரிய படம் எடுத்தாரு, புலின்னு ஒரு படம். அட்டர் பிளாஃப் சரியா போடல. நாங்கெல்லாம் கேட்கிறோம், செல்வா இப்படி நாங்க இப்படி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, என்ன அது தேங்க்யூ பில்டப் கொடுத்தீங்களா, என்ன இது சரியா போலையோ. அப்போ எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு போன் ஆஃப் பண்ணிடுவாங்க சார். இதுதான் சார் மென்டாலிட்டி. வீட்டுல பொண்டாட்டி திட்டினா கூட திரும்பி போன் அடிப்பா. அதுக்கு என்ன பண்ண, போன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஆனா அவளை காக்க வைக்கணும்ல, அவளை ஒரு டெம்ப்ட் கொடுக்கணும்ல. இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. சரி, தோல்வி அடைஞ்சிட்டாருல, போனை கட் பண்ணாரு. பார்த்தா போனை கட் பண்ணாங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு போனுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. தோல்வி அடைந்த மனிதன் எதற்கும் பயப்படாமல் நான் இன்னும் வெற்றியடையே நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் செல்வகுமார். அதுதான் அவருடைய மாண்பு. சரி, இது விடுங்க, இது ஓகே. இது இவரு வருவாரு, அப்படி ஏறுவாரு, இறக்குவாரு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு அவர் மேல எனக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கும். சிவந்தி ஆதித்தனார் கல்விக்கூடம், அது வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து 60-75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட, அதனுடைய பிரான்ச்சஸ் எத்தனையோ இருக்கு. யாராவது நம்புவீங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது முடங்கன மாதிரி இருந்துச்சு, டெட்லைன்ல இருந்துச்சு சார். நிர்வாகம் சரியில்லையோ, சீர்கேடோ, இல்ல நிர்வாகத்தில் தலைவர்கள் மாற்றியதால் பிரச்சனையோ, இல்ல பண பிரச்சனை, என்னன்னு தெரியல. அது சிவந்தி ஆதித்யா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாகவே ஸ்தம்பித்து இருந்தது. அப்போ ஒரு தேர்தல்ல
இவர் போய் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், திரும்பியும் சிவந்த ஆதித்தனார் இன்ஸ்டிடியூஷனை பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன் சொல்லிட்டு இந்த வருடம் 2025 விண்ணப்பம், அதாவது ஸ்டூடெண்ட் விண்ணப்பம் திருநெல்வேலி ஹையஸ்டா வந்திருக்குன்னா பாருங்க அவருடைய ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணாரு, எல்லா ஆர்டிஸ்டும் கூட்டு போயிட்டாரு, என்னையும் சேர்த்து கூட்டு போயிட்டாரு. நீ பாடு, நீ என்ன உனக்கு நைட்டு பாட்டு, மன்மராசா நீ பாடு, நமிதா நைட்டு பாட்டு நீங்க ஆடுங்க, விஷால் என்ன நீங்க ஆடுங்க. இந்த மாதிரி மக்களை, திருநெல்வேலி மக்களையே கவர்ந்து நான் ஒரு 2000 என்ன சொல்லுவா வேற இங்க வேற கொஞ்சம் கொஞ்சம் பேக்கு இங்க வேற படம் பண்ணாம வேற போயிட்டாரா 10 வருஷமா 5 வருஷமா. சரி இவர் வந்து வேற எதுவும் மாத்துறாரு. போய் பார்த்தா படத்தோட இன்னும் மரியாதையுள்ள ஒரு மக்கள் சந்திப்பு சார். 25,000 பேர் என்ன வந்து ஏர்போர்ட்ல அந்த கூட்டத்துல என்ன கூட்டு போறாரு சார். என்ன இசையமைப்பாளர் தினா வந்து உங்களை மகிழ்விக்க வரார் சொல்லி என்ன அந்த 25,000 பேரோட அந்த கிரௌட்ல என்ன கூட்டு போறார் செல்வகுமார். அப்பதான் தெரிஞ்சது பெருங்காயத்தோட மனம் என்னைக்கும் அழியவே அழியாது. இவருடைய எவ்வளவு காயம் பட்டாலும் இவர் வந்து ஒரு பெரிய பெருங்காயம் தான். இவர் பெருங்காயம் பட்டாலும் இவருடைய வாசனையும் இவருடைய புகழும் இவருடைய அன்பும் என்றைக்கும் இருக்கும், மக்கள் கிட்ட இருக்கும். அதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். சோ ஃபினால் ஒன்று சொல்றேன், இவருக்கு டாக்டரேட் பட்டம் கிடைத்தது இவருக்கு பெருமை இல்லை, டாக்டரேட்டுக்கு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நிறைய என் விஷயம் தான் ஷேர் பண்ண, அவர் விஷயத்த நிறைய பேர் அவரே சொல்லுவார் போல இருக்கு. எனக்கும் கொஞ்சம் வேற வேலை இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்ராவண்ணனை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டிக்கல் இன்னும் என்னால மறக்க முடியாது. நீங்க கூட பாருங்க, குமுதம் ஆர்டிக்கல் இருக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லா பிஆரும் என்ன நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தினான்ற ஒரு மியூசிக் டேரக்டரை இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடா கொண்டு வந்து இன்னும் இருக்கு நான் ராஜா மாதிரி இந்த மன்னர் ராஜா மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன்னா அது உங்களால் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.